சார் உங்ககிட்ட நான் ரேண்டமாக சில கொஷின்ஸ் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சார்? ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட். எதனால சார்? ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். என்னோட 43 வயசில் இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என் கூட படித்தவங்க, என் கூட ஒர்க் பண்ணவங்க, என்னோட ஸ்ட்ரீட்டில் இருந்தவங்க எல்லாருமே பார்க்குறேன். அவங்கள பார்க்க சொல்ல காட் கிஃப்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்லையும் இருக்கிறேன், ஹெல்த்தி ஃபுட்டும் நான் சாப்பிட்டு இருக்கிறேன், ஹெல்த்தி லைஃப்பை நான் லீட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச டூரிஸ்ட் பிளேஸ் சார்? ஃப்ரான்ஸ். எதனால சார்? இப்போ வாழ்க்கையில் எப்படிலாம் வீடு, ஸ்ட்ரீட்டு, ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறதுனால அந்த ஊருக்கு போகிறதுல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் சார்? ரஜினிகாந்த். எதனால சார்? சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்தீங்கன்னா ரஜினியோட ரொம்ப ரசிகன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரஜினிகாந்த்லேயே பார்த்தீங்கன்னா பாஷா, அண்ணாமலை, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு சார் ஓட்டு போடுவீங்க? ஓட்டு கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நான் போடணும். நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிது, என்னெல்லாம் நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா நம்ம மாறினா தான் நமக்கு மாற்றம் வரும். யாராவது ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்னா நம்ம மாறணும். நான் என்ன பண்ணணும், யாருக்கு போடணுன்றதை நான் டிசைட் பண்ணிட்டேன். உங்கள் ஓட்டை நீங்கள் யாருக்கு போடணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். மாற்றம் ரொம்ப முக்கியம்.